என்னடா பசங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா விருதுகேசன் கல்லிங் கேமாக் சீசன் 3 எபிசோட் 11. ஆல்ரெடி லேட்டா தான் போட்டுருக்கேன். ஓரா பசமா ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓபன் பண்ணா போன எபிசோட்ல மெகிமி அந்த டொமைன் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருப்பான்ல. இந்த டொமைனோட பேர் வந்து சிமிரா ஷேடோ கார்டன். மெகிமியோட வந்து கேரண்டி ஹிட் டொமைன். அதனால அதெல்லாம் தப்பிக்கணும்னு ரெஜி வந்து ஹாலோ பெஸ்கல் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான். இந்த டெக்னிக் மூலமா டொமைனோட அட்டாக் வந்து ஒர்க் ஆகாது. இது வந்து சிம்பிள் டொமைனோட பழைய வெர்ஷன் இது. அதுக்கு கூட மெகிமி அவன் தவளை வச்சு அந்த ஹாலோ பெஸ்கெட்ல ஓட்டையெல்லாம் இருக்கும்ல, அது வழியா நாக்கு உள்ள அமிச்சு அவனை பிடிச்சு ஒரே குத்து பறக்க விட்டுருவான். அதுக்கு மெகிமி ரெஜியை போட்டு அடியும் போட்டு நொறுக்கிக்கிட்டே இருப்பான். ரெஜியும் ஹாலோ பேஸ்கெட்டும் சரி, பர்பிள் ஹாலோ பேஸ்கெட்டும் சரி, சிம்பிள் டொமைனும் சரி, இது ரெண்டுமே டொமைனோட பேரியர் தான் அஃபெக்ட் பண்ணும். அதனால கேரண்டட் கில், கேரண்டட் ஹிட் இந்த மாதிரி டொமைனோட பவர் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதாவது எனிமியோட டொமைனோட பவர் வந்து வேலை செய்ய வைக்காது. ஆனா மெகிமியோட டொமைன் அப்படி இல்ல. இவன் டொமைன் வந்து இன்கம்ப்ளீட்டாவும் இருக்கு, பேரியரும் இல்ல, கேரண்டி ஹிட் அதுவும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. மெகிமி இந்த டொமைன் யூஸ் பண்ணதால அவனோட 10 ஷேடோ டெக்னிக்கோட பவர் வந்து 120% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால அவன் ஷேடோ வச்சு க்ளோன்ஸ் எல்லாம் உருவாக்கி அவனை போட்டு அடியும் போட்டு நொறுக்கிக்கிட்டே இருப்பான், விடாம கேப்பே விடாம. அது மட்டும் இல்லாம அன்லிமிட்டடா ஷிகிகாமி சமன் பண்ணிட்டே இருக்க முடியுது. அதனால பயங்கரமா அடி வாங்குவான் ரெஜி. அதுக்கப்புறம் மெகிமே 3 ஷிகிகாமி பவர், அதுக்கப்புறம் மெகிமே 3 ஷிகிகாமி சமன் பண்ணி ரெஜி அட்டாக் பண்ண விடுவான். ஆனா ரெஜி அதை கொல்றதுக்காக 3 கார் அது மேல அனுப்பிச்சு விட்டுரும். அதுங்க கொன்றும். ஆனா அந்த கார் வந்து அப்படியே டொமைன் அப்படியே கீழே தள்ளுது. அந்த 3 காருமே டொமைனுக்குள்ள வந்த உடனே மெகி மேல வெயிட் தாங்க முடியல, அப்படியே தாக்கி பிடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரெஜியும் இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது, இந்த டொமைன்ல உன்னால எவ்வளவு விஷயம் வேணா வச்சுக்க முடியும். ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம் புரியல, உன்னால எவ்வளவு வேணா வச்சுக்க முடியும்னா எதனால உன்னோட ஷேடோஸ் கிட்ட வெப்பன்ஸே இல்ல? அப்படின்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு லிமிட் இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா உன்னால போதுமான அளவு தான் வெயிட் தாங்க முடியும். இந்த டொமைன்ல வெயிட் அதிகமாயிடுச்சா உன்னால தாங்க முடியாது. இந்த டொமைன்ல விழுற வெயிட் எல்லாமே ஊ மேல தான் விழுது. இப்போ இந்த 3 கார் வெயிட் எவ்வளவு இருக்கும்? அந்த கார்லாம் இப்ப டொமைனுக்குள்ள போறதால அந்த 3 காரோட வெயிட்டுமே மெகிமி மேல பிரஷர் ஆகுது. வெயிட் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, மெகிமிக்கு பிரஷர் அதிகமாயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியல. மெகிமியால ஒரு மாதிரி இருப்பான். ரெஜியும் அவ்வளவுதானே, நான் என் டெக்னிக் யூஸ் பண்ணி இன்னொரு பொருள் சமம் பண்ணா அவ்வளவுதான், ஒன்னா வெயிட் தாங்க முடியாது. அப்புறம் அவ்வளவுதான் உங்க கதை முடிஞ்சது. மெகிமியும் இங்க பாரு, இது என்னதான் இன்கம்ப்ளீட் டொமைனா இருந்தாலும் டொமைன் தான் அப்படின்னு மேல தான் அந்த யானையை வந்து அவன் மேல சமன் பண்றான். அந்த மேக்ஸ் எலிஃபென்ட் அப்படியே ரெஜி மேல விழ அவனுக்கும் பயங்கர பிரஷர். ரெஜி வந்து இப்போ ஒரு ட்ரக்கை சமன் பண்ணி அவ்வளவுதான் மெகிமி கதை முடிச்சுடலாம் பார்ப்பான். ஆனா அவன் கிட்ட ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் இருக்கும். அதுவும் போச்சுன்னா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம மெகிமி வந்து இப்போ வரைக்கும் அவன் டொமைனை வந்து ரிலீஸ் பண்ணல. சோ மெகிமி வந்து ஏதாவது உள்கத்து வச்சிருக்கானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமே இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் பயங்கரமா யோசிப்பான். இப்ப கார் வந்து அப்படி கொஞ்சமா உள்ள போச்சுல, அது மாதிரி ரெஜி வந்து உள்ள போயிட்டு தப்பிச்சலாம் பார்ப்பான். ஆனா உள்ள மூச்சு விட முடியுமான்னு தெரியாது, உள்ள போயிட்டு திரும்ப வெளியே வர முடியுமான்னு தெரியாது. அப்படி ஒரு வெளியே வர முடியல அவ்வளவுதான், காலத்துக்கும் அந்த ஷேடோஸ்குள்ளே மாட்டிட்டு செத்துருவான். அவ்வளவுதான். எப்படி யோசிச்சு கடைசியில ட்ரக்கை ஒரு சமம் பண்ணலாம் முடிவு பண்ணிடுவான். ஆனா ட்ரக்கை சமம் பண்றதுக்குள்ள அவன் உள்ள போயிருவான். அப்படியே உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கான். மெகிமி இப்ப நினைச்சா கூட தப்பிக்க முடியும். ஆனா டொமைனை ரிலீஸ் பண்ணிட்டான். இல்லனா உள்ள போனது திரும்ப வெளிய கொண்டு முடியும். மெகிமியால வெயிட் ஏக்கிறதுக்காக உள்ள இருக்க பொருளை வெளியே அமிச்சிட்டானா அது கூட சேர்த்து ரெஜி மேல வந்துருவான். அவன் செத்ததுக்கு அப்புறம் மேல வந்தா ஓகே, ஒருவேளை சாகாம மேல வந்துட்டானா திரும்ப பிரச்சனை ஆகும். அவன் செத்ததா எது வந்தாலும் பண்ண முடியாது. எப்படி தெரிஞ்சுக்கிது அவன் செத்துட்டானு சொல்லிட்டு மெகிமி பயங்கரமா வச்சிட்டு இருப்பான். இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ட்விஸ்ட் என்னன்னா பார்த்தா ரெஜி பாட்டுக்கு அவன் கார் சமன் பண்ணிருப்பான்ல, அந்த கார் வழியா அப்படியே மேல வரான். ரெஜி வந்து ஒரு பொருளை சமன் பண்ணுவான்ல, அதுக்கு ஏதாவது கமெண்ட் கொடுத்து வேலை செஞ்சா அது வந்து போயிடும் உடனே. ஆனா இவன் வந்து எந்த ஒரு கமெண்ட் கொடுக்காம தான் இந்த கார் சமன் பண்ணிருப்பான். அதனாலதான் இப்ப கமெண்ட் கொடுத்து அப்படியே மேல வந்துட்டான். மெகிமிக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு. அவன் என்னன்னா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் உன் கதை முடிய போதுறான்னு ட்ரக்க சமன் பண்ணாம பார்த்தா இந்த வாட்டி ஒரு வீடியோ சமன் பண்ணிட்டான். அந்த வீடு அப்படியே மெகிமி மேல விழ போகுது. ஆனா அதுக்குள்ள மெகிமி வந்து டொமைனை ரிலீஸ் பண்ணிடுவான். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா 2 பேர் தண்ணிக்குள்ள இருப்பானுங்க. ரெஜி வந்து மெகிமி எங்க போனா அப்படி தேடிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் மெகிமி வந்து அவனை பிடிச்சிருவான் ஒரே புடி. ஆனா சாரி டொமைனை ரிலீஸ் பண்ணல, மெகிமி டொமைன் வந்து அப்படியே உள்ள போகும்ல, அந்த மாதிரி மெகி வந்து ரெஜியை பிடிச்சிட்டு அப்படியே உள்ள போயிட்டான். இப்ப மெகிமி மேல கார் அந்த வீடு அதோட எல்லா வெயிட்டுமே இருக்கிறதால ரெஜியை பிடிச்சிருக்காங்க. அப்படி 2 பேர் சேர்ந்து கீழே போவானுங்க அந்த மொத்த வெயிட்டுக்கும். சரி ரெஜிக்கும் வேற வழின்னு சொல்லிட்டு அந்த காரை வந்து போக வச்சிருவான். அவ்வளவுதான், திரும்ப மேல வந்துட்டானுங்க. டொமைன் ரிலீஸ் ஆயிடுச்சு. மெகிமியும் உன்னோட எல்லா சீட்டுமே முடிஞ்சு போச்சு. இனிமே உன்னால எதுவுமே சமன் பண்ண முடியாது. ஆமா உன்னால மட்டும் அப்படி என்ன பண்ண முடியும்? உனக்கே இப்ப கர்ஸ்ட் எனர்ஜி இல்ல, உன்னால இனிமே 10 ஷேடோ டெக்னிக் யூஸ் பண்ணி ஷிகிகாமியை வளர்க்க முடியாது. ஆனா எனக்கு பிரச்சனை என்ன, இந்த டிவைன் டாக்ஸ் தான். ஆனா அதை பார்த்தா வீக்கா தான் தெரியுது, அந்த பவர்ஃபுல் மாதிரி தெரியல. சோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே நேருக்கு போய் சண்டை போடுவானுங்க. இப்படி சண்டை போடும்போது திடீர்னு அந்த டிவைன் டாக் வந்து ரெஜியோட ஷோல்டர் அட்டாக் பண்ணி கடிச்சு அப்படியே பாதி எடுத்து போயிடும். கட்ட பிறகு ரத்தம் தெளிக்குதுன்ற மாதிரி பயங்கரமா ரத்தம் பீச்சு தெரிக்குது. மெகிமி வந்து சொல்ல போனா இதெல்லாம் பிளான் போட்டு பண்ணிருக்கான். அதனால தான் ரெஜி வந்து மெகிமி டிஃபீட் பண்ண. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரெஜி கடுப்பா இவ்வளவு ஒரு மாடர்ன் சாஸ்திர கிட்ட நான் சுத்து போயிட்டேன். ரொம்ப தெளிவா திட்டம் போட்டிருக்கேன். மெகிமியும் சரி டென்கனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ரெஜி இந்த கெஞ்சாக்கு வந்து என்னமோ புதுசா ஏதோ ஒண்ணு பண்ண போறான். அதுக்கப்புறம் ரெஜி கோகனே வர சொல்லி ரெஜி கிட்ட இருக்கிற எல்லா பாட்டையும் மெகிமி கிட்ட தான் சொல்லுவான். மெகிமியும் இப்ப நீ இதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ண, அதுவா சாக தான் போறேன், சாக முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு போறேனே, நான் ஒன்னும் உனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, இதான் ஓசில கொடுக்குறது. இப்ப நான் பண்ண விஷயம் மூலியமா இந்த கேம்ல கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அது உண்மையிலே ரொம்ப கொடூரமா இருக்க போகுது. என்ன இப்ப நீங்க கொண்டது நீ தான், உன் தலையில என்னவா போகுது நான் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றதோட ரெஜியோட கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் டகபாவை காட்டுவாங்க. அவன் மனுஷன் காப்பி குடிச்சிட்டு இருப்பான். இந்த பாம்பக்கரி குண்டு மேல குண்டா வீசுவான். அவ்வளவுதான் டகபா கதை முடிஞ்சு போச்சு. பார்த்தா டேய் தம்பி டேய் சூப்பர்ரா, நல்லா ட்ரை பண்ணு, சூப்பரா ட்ரை பண்ணு. அட யாரா இவன் எத்தனை வாட்டி கொண்ட மாதிரியும் இருக்கு, ஆனா என்ன இவன் சாக மாட்டானே, அது மட்டும் ஸ்கிராட்ச் கூட உடம்புல ஒண்ணு கூட இல்லையே அப்படின்னு அந்த பாம்பக்கரி செம்ம காலில் இருப்பான். கோகனே அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து ரெஜி செத்து போயிட்டான்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் விடும். இதை கேட்ட உடனே பாம்பக்கரி அவ்வளவுதான் இதுக்கு மேல வேலைக்காவதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவான். டேய் சண்டை போடாம எங்கடா போற, அப்படி போயிட்டு இருக்க? அவன் தான் செத்து போயிட்டு நான் சண்டை போட என்ன பிரயோஜனம், நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு. அப்படியே பத்திரமா போயிட்டு பல்திச்சு நல்லா குடி ஓகேவா? கப்பு தாங்கல. திடீர்னு டாகபாக்கு ஒரு சிந்தனை. மெகிமி வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கேதர் பண்ண சொல்லிருப்பான்ல, அதை நினைச்சிட்டு பாம்பக்கிட்ட போயிட்டு டேய் மாப்பிள்ள டேய் ஏதாவது பாயிண்ட்ஸ் குறா கொஞ்சம், அவன் திட்டுவாண்டா என்ன வந்தா வாய்ப்பே இல்ல போட. அதுக்கப்புறம் டாகபாவோட பவரை பத்தி சொல்லுவாங்க. இவனோட டெக்னிக் பேர் வந்து காமெடியன். டாகபா வந்து ஒரு விஷயம் சொல்லுவான்னு நினைப்பான்ல, அதாவது சொல்லியோ நினைச்சு காமெடி பண்ணுவான்ல, அதை அவன் காமெடின்னு அவன் நம்புனா அவன் நினைச்சது ரியாலிட்டியில
மைண்ட்ல வந்துடும். ரியாலிட்டியே மாத்துதுல, அப்ப கண்டிப்பா அந்த பவர் செம்ம மாசான பவர். கோஜோ சத்துருக்கு டஃப் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா தாக்கப்ரோ டெக்னிக் பவரை பத்தி அவனுக்கே தெரியாது. அவன் ஒரு விஷயத்தை நினைக்கிறான், அது காமெடி நினைக்கிறான், அது ரியாலிட்டி ஆயிருது. இது வந்து அவனுக்கே தெரியாம தான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த சிலுக்க பார்த்தா அவ மெகுமியை பார்த்து பயந்து ஓடிட்டு இருப்பா. மெகுமே வந்து அவளை கொன்னுடுவானு பயந்து ஓடுறான். மெகுமியும் அவன் டிபெண்ட் ஆக வச்சு அவ கதையை முடிச்சு விட்டுலாம் பாப்பான். அப்ப திடீர்னு மெகுமிக்கு அவன் அக்காவோட குரல் கேட்கும், இந்த மாதிரி பண்ணாதன்ற மாதிரி. அடுத்த செகண்டே அவளதான் ஒண்ணும் பண்ண மாட்டான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா இவன் நம்மளை கொள்ளலன்னு. அதுக்கப்புறம் இவன் எப்படியே நடந்து போயிட்டு இருக்கு. ஒரு கடத்துக்கு அப்படியே மயங்கி போட்டு கீழே வந்துருவான். இப்படி இவன் மயக்கப்படுறதுக்கு அப்புறமே ஆனா க்ரூஸ்ன்ற பொண்ணு வந்து அப்படியே தேவதை மாதிரி கீழே இருக்குவா மெகுமியை நோக்கி. டென்க்கு வந்து ஏஞ்சல் ஒரு பொண்ணு சொல்லியிருப்பார்ல, அந்த ஏஞ்சல் தான் இவளும் அந்த காலத்துல வந்த ஒரு சாசரர். இவ பவர் வச்சு தான் கோஜோ வந்து அன்சீல் பண்ண முடியும், அதாவது ரிலீஸ் பண்ண முடியும். அப்புறம் அடுத்த சீன்லயே வேற ஒரு காலனியை காட்டுவாங்க. அந்த காலனில மொத்தம் 4 ஸ்ட்ராங்கஸ்டானவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிழவனை தான் காட்டுவாங்க. அவன் பேர் வந்து ட்ரூ லக்கடா வாடா, வாயில வரலங்க பேரு. இவங்க வந்து 2 ஷிகிகாமி இருக்கு. அந்த காலத்துல வந்த ஒரு சாசரர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாசரர். அடுத்து இவன் பேர் வந்து ரியூ இஷிகோரி. இவங்கிட்ட மொத்தமா 77 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த கல்லிங் கேம்ல இப்போ அதிகமா கர்ஸ்ட் எனர்ஜி வச்சுக்க ஒரு பர்சன் தான் இவன் தான். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை காட்டுவாங்க. இவ பேர் வந்து ததகோ ஹோரோ. இவகிட்ட 70 பாயிண்ட்ஸ் இருக்கு. இவ ஃபூஜிபாரா யூனிட்டோட கேப்டனாக வந்திருக்கா. இவளோட டெக்னிக்கை வச்சு வானத்தை மேனிபுலேட் பண்ண முடியுமா, அதாவது கட்டுப்படுத்த முடியுமா வானத்தை. அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனை காட்டுவாங்க. ஆனா அது வந்து சாசரர் இல்ல, ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட். இதை வந்து நம்ம கெஞ்சாக்கு தான் உருவாக்கிருப்போம். இது கிட்ட 54 பாயிண்ட்ஸ் இருக்கு. சும்மா இல்லங்க, இந்த கர்ப்பாம்பூச்சி வந்து ஸ்பெஷல் கிரேடு. ஆனா இப்போதைக்கு அது தூங்கிட்டு இருக்கு. 4 பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதால யாரும் ஜெயிக்கவும் மாட்டாங்க, தோக்கவும் மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த காலனிக்குள்ள ஒருத்த வந்திருக்கான். அது வேற யாரும் இல்ல, யூட்டா ஓக்கட். ஃபர்ஸ்ட் ஒரு கேவனை காட்டியிருப்பாங்கல்ல, அவன் அசால்ட்டா போட்டு தட்டான். யூட்டா கிட்ட இப்ப மொத்தம் 35 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப இருக்கிற மாடர்ன் ஜெனரேஷன்ல கோஜோ சத்துருக்கு டஃப் ஒரே கேரக்டர்னா அது யூட்டா ஓக்கட்ஸ் தான். இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லுறதோட இந்த எபிசோட முடிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் வரப்போது பாருங்க, செம்ம பயங்கரமான ஒரு எபிசோடு. சண்டை பங்கமா இருக்கும். நாளைக்கு வந்துடும். அதனால மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு தானே, அப்ப லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.